சாரி. ஒரே ஒரு வார்த்தை. 5 லெட்டர். அது எப்படி ஒரு மனுஷனோட மொத்த ஃபீலிங்க டெபிக்ட் பண்ண முடியும்? ஒரு வார்த்தையில. அந்த ஒரு வார்த்தைய சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? தப்பு பண்ணா சாரி சொன்னா போதுமா? சாரி சொல்ல கஷ்டமா இருக்குன்னு நம்மளே நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா, தப்பு பண்ணாம இருந்துற முடியுமா? அது எப்படி ஒரு வார்த்தையில எல்லாமே மறந்து போகும்? ஆனா, மறக்க தோணுதுல்ல? Hello, people. Welcome back to Personal Opinion with me, NT, along with Yashwant. முதல்ல ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் அண்ட் விஷஸ் எங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு சப்போர்ட் வரைக்கும் வரும்னு. அண்ட் நமக்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹோல்ட் பேக் ஆன் யுவர் ஃபீட்பேக்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு புது பெர்ஸ்பெக்டிவ் தரும். ஸோ டூ கிவ் அஸ் யுவர் ஃபீட்பேக்ஸ். ஸோ கம்மிங் இன் டுடேஸ் எபிசோட், இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்க டாபிக் வந்து சாரி. என்னடா அது டைட்டில்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருக்கு, சில கடமைகள் இருக்கு. நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம். அதை பற்றின ஒரு உரையாடல் அந்த வழக்கம் போல் எங்களோட பர்சனல் ஒப்பீனை பதிவு செய்ய போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சாரின்ற வேர்டுக்கு பழக்கமானோன்னு பார்க்கலாம். நம்ம எப்போ அதை ஆரம்பிச்சிருப்போம் சாரி சொல்கிற பழக்கத்தை? சின்ன வயசில் சேட்டை பண்ணி அப்பா கோவமாக இருக்கும்போது, அவர் நம்மளை திட்டி இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, அப்பா கிட்ட போய் சாரி கேளு, அப்போ தான் அவங்க கிட்ட பேசுவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா பேச்சு கேட்டு நம்ம போய் சாரி டேடின்னு சொல்லி கேட்போம். அப்படிதான் வீட்டில் பழக்கமாயிருக்கும். ஸ்கூலில் அதே மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம கிளாஸ்மேட் கிட்ட ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா டீச்சர் சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருந்து, அவன்கிட்ட சாரி கேளு, இல்லை அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படித்தான் நம்ம ஸ்கூலில் பழக்கமாயிருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா, எதுக்கு சாரி சொல்கிறோம்னே தெரியாமல் தான் நம்ம சாரி சொல்லிட்டு இருந்திருக்கோம். அந்த வார்த்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே ஊட்டப்பட்டிருக்கே தவிர, எதுக்கு சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்னு நம்ம யோசிச்சு நம்ம சொன்னதும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணதும் இல்லை. சாரி சொல்கிற சுச்சுவேஷன்ஸ் என்னென்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னா ஜென்ரலாக ஒரு ஆன்சர்ஸ் என்ன? அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சுட்டேன் சாரி சொன்னேன், சண்டை போட்டால் சாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சாரி சொல்லணும்னு நமக்கே நம்மளே நம்ம சொல்லிக்கிறது இல்லை. அடுத்தவங்க இன்வால்வ் பண்ணுறப்போ அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம பிஹேவ் பண்ணால் சாரி யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்றவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஃபுல் டைம் வேலையை பார்த்துட்டு இருக்கோமா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற யஷ்வந்த்? முதல்ல திஸ் டாபிக் சீம்ஸ் வெரி சென்சிபிள். அதனால தான் பேசணும்னு இருந்துச்சு. அண்ட் நீங்களே சோஷியல் மீடியாவில் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ். சாரி கான்ட் ஃபிக்ஸ் எவ்ரி திங், வாட்ஸ் ப்ரோக்கன் cannot பி அன்டன், இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்கும். அண்ட் அப்புறம் ஒரு ப்ரோக்கன் விண்டோவில் ஒரு பேண்டேடை ஒட்டி திஸ் இஸ் ஹவ் சாரி ஃபிக்ஸஸ் அ சிச்சுவேஷன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேப்பா, அக்ரீட். ஒரு சாரினால எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடவே முடியாது. ஆனா அதுக்குன்ட்டு சாரி சொல்லாம இருந்துட முடியுமா? ஃபர்ஸ்ட் சாரி சொல்ற சிச்சுவேஷன் எப்படி வருது? அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ஏன் போறோம்? இல்ல ஏன் தள்ளப்படுறோம்? தப்புன்னு தெரிஞ்சும் சில விஷயத்த ஏன் பண்றோம்? நல்ல ஒரு பாயிண்ட் சொன்ன நீ ஆக்சுவலா. மத்தவங்க எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் ஃபுல் டைம் வேலையா பார்த்துட்டு இருக்கணுமா? ஆனா இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எனக்கு அதானே வேணும். இப்போ தேர் இஸ் அ பர்சன் ஐம் க்ளோஸ் வித். அப்போ ஆப்வியஸா ஐல் ஹேவ் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா அது எல்லார்கிட்டயும் உடனே வந்துராது. ஒன்ஸ் யூ ட்ரஸ்ட் அ பர்சன் எனஃப் அண்ட் தே பிகம் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், அப்போதானே அந்த மாதிரிலாம் நினைக்கவே தோணும். கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க, எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும்லாம் கிடையாதுல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா யாராச்சும் நடந்தா எனக்கு கோவம்லாம் வராது, அது நியாயமும் கிடையாது. ஆனா எனக்கு பிடிச்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றதை கேட்கலன்னா வருத்தப்படுறது நியாயம் தானே. இருக்கிறது ஒரு லைஃப், மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்துட முடியுமா? மற்றவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே, எல்லாருக்குமே. ஸோ இந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருந்துட முடியாது. நம்ம ஆரண்ய காண்டம் படத்துல கூட சொன்னாங்களே, எது தேவையோ அதுவே தர்மம். அந்த மாதிரி ஒருத்தனால இருந்துட முடியுமா? மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்ட்டு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி சொல்லிட்டு யாருமே வேணாண்டா எனக்குன்னு இருந்துட முடியுமா?
இப்போ எனக்கு ஒருத்தங்கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டு வையேன். டு மேக் தம் ஃபீல் அட் ஹோம் நான் சில ஸ்டெப்ஸ் கண்டிப்பா எடுப்பேன். அவங்க பதிலுக்கு அப்படி பண்ணா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணும்ல. அப்போ ஏக்கங்கள் எல்லாமே வீணா? ஏக்கங்கள் வீணு நான் பாட்டெல்லாம் பாட மாட்டேன். பட்டு எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நீட் ஏதாவது இருக்கா என்ன? சில பேர் உண்மையிலேயே நம்மள கேர் பண்றவங்க புரிஞ்சுப்பாங்க. எதுக்கு சாரி சொல்றோம்? என்ன தப்பு பண்ணான்னு உணர்ந்தானா? அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. But sometimes we tend to spend time more on people who don't even care much enough to understand what had just happened and why we are asking sorry. அவங்க கிட்ட ஏக்கங்கள் வச்சு என்ன பிரயோஜனம்? ரிலேஷன்ஷிப் இஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட். அது கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி. எல்லாரும் ட்ரஸ்ட்ட பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ ஆப்வியஸா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தன்னால கிரியேட் ஆறது தான். ஆகணும். அத ஃபுல்ஃபில் பண்ணா தான் ஒண்ணா இருப்போம்லாம் கிடையாது. ஃபுல்ஃபில் பண்ணா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோதான். சரி, அது ஓகே. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரே ரீசனா என்ன? அதை தவிர்த்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. போதுமான அட்டென்ஷன் தராம இருக்கிறது, சீட்டிங், பிட்ரேல் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஃபைட்ஸ் எதனால வருது? ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, பர்சன்டேஜ்ல வேணா இது கம்மியா இருக்கலாம். பட் தே பொசஸ் அ த்ரெட். ரூட் காஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் எனி ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தா அது ஈகோ தான். அதுக்கு ஈகோ டைரக்ட் காசு இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனை முடிய விடாம தடுக்கிறதுனா அதுக்கு ஒரே காரணம் ஈகோ தான். நீ சொல்றல உன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உனக்கு கண்டிப்பா இருக்கும்னு, அதே மாதிரி உன் ஈகோவும் உனக்கு தான் சொந்தம். நிறைய இடங்கள்ல அது தள்ளி வைக்க முடியறது இல்லை. கரெக்ட் தான். ஆல் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு மெயின் ரீசனும் ஈகோ தான். நீ பெருசா இல்ல நான் பெருசா, நீ சொல்றது கரெக்டா இல்ல நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ட்டுலாம் பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம சைட்ல தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கூட சாரி சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அந்த ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஏன் தள்ளி வைக்க முடியல? எப்படி சட்டுன்னு நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட பெருசா வளர்ந்து நிக்குது இந்த ஈகோ? இது வரைக்கும் அது எனக்கு புரியல. புரிஞ்சுக்கவும் நான் பெருசா ட்ரை பண்ணது இல்லைன்னு வச்சுக்கலாமே. நம்ம நினைச்சுப்போம் நம்ம கோவம் தான் நம்மளை காப்பாத்துன்னு. அப்படியா? கிடையவே கிடையாது. ஸோ டஸ் இட் மேக் சென்ஸ் டு லெட் கோ ஆஃப் யுவர் ஈகோ? The short answer is yes, but not before you have made it strong and healthy. அண்டர்லைங் ப்ராப்ளம் என்னவோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணாம, அதை சால்வ் பண்ணாம, ஈகோவை மட்டும் விட்டு கொடுத்தா கண்டிப்பா டவுன் த லேன் அதே ப்ராப்ளம் ஈகோவோட சேர்ந்து நம்மளுக்கு திரும்ப வரும். ஆமா, அதே நானும் சொல்ல வரேன். ஈகோ தான் மெயின் பிரச்சனை. அதை தூக்கி போட்டு நம்ம தப்பை திருத்திட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே. இதுல சாரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ என் லைஃப் எடுத்துக்கிட்டா, என்னை சார்ந்தவங்க கிட்ட பிரச்சனை ஆகிறப்போ நான் சாரி கேட்காம எவென்ச்சுவலா தான் சரியா போயிருக்கு. ஏன்னா எனக்கு அந்த சாரின்ற த்ரெஷோல்ட் மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு ஐ பிலீவ் இன் பிஹேவியரல் சேஞ்ச். சாரின்றது ஒரு வார்த்தை தானே. அந்த மொமெண்ட்டுக்கு சும்மா மற்றவங்க கிட்ட இவன் மாறிடுவான்ப்பான்னு நினைக்க வச்சுட்டு மாறாமலே இருக்கிறது என்ன யூஸ்ன்னு கேட்குறேன். அதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்களான்னு என்ன கேரண்டி? அதுவும் ஒரு சண்டை போட்ட அப்புறம் சாரி சொன்ன உடனே எடுத்துக்கணுமா என்ன? எல்லாருக்கும் மல்டிபிள் சான்ஸ் கொடுத்தே ஆகணுமா? அகெயின் மச்சா, ரிலேஷன்ஷிப் இஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட். என்ன கேரண்டின்ட்டு கேட்டா நான் என்ன சொல்றது? நம்பிதான் ஆகணும். ஐ வாண்ட் டு கோட் திஸ் பாப்புலர் சேயிங். இது எனக்கு லைஃப்ல ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இட்ஸ் a relationship saver. When you say sorry to someone, that doesn't mean that you're wrong. That just means that you value the person more than being right. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். புரிஞ்சாலே you'll prefer to keep the person than being right. You would put the relationship first before anything else. ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைட்ல we can never be certain. எய்தர் நம்ம மேல தப்பு இருக்கு இல்லைன்னா நம்ம மேல தப்பு இருக்கலாம். When someone says sorry when they are wrong, it's called honesty. When someone says sorry when they are not sure, it means that they are wise. You have to choose what do you want to be, being right all the time or love. And if you want love, sometimes you have to say sorry even if you are right. இப்போ மச்சான் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிற கஷ்டப்படுற 2 கெமிக்கல் இருக்குன்னு வச்சுப்போமே. அது ரெண்டும் ஒன்று சேர்றதுக்கே ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது.
ஆஃப்டர் ஆல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதே மாதிரி தான் சாரியும். இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், இனிமேல்ட்டு இப்படி நடக்காதுன்ட்டு ஒரு இண்டிகேட்டர் தான் அது. இதை சொல்லாம பிஹேவியர் சேஞ்ச் மட்டும் இருந்தா மேபி ஒரு சின்ன கசப்பு வந்துடலாம்ல. அன்னைக்கு அவன் அப்படி பண்ணிட்டானே, அதை அவன் அட்ரஸே பண்ணலையேன்ட்டு. இப்போ நீ அடுத்து சொன்னதுக்கு வரலாம். சாரி சொன்னா ஏத்துக்கணுமா? டஸ் எவ்ரிஒன் டிசர்வ் a second chance? இதுக்கு கூட ஐ வுட் லைக் டு கோட் அ டயலாக் ஃப்ரம் நீதானே என் பொன் வசந்தம். ஸோ இட் கோஸ் லைக் திஸ்: டு forgive without forgetting is not forgiving at all. Why bother forgiving if you can't forget? It is true, but however unfortunate that we hurt the people we love and care about the most. In such a situation, do we not deserve a second chance to redeem ourselves? Sometimes a second chance is the best thing that you can give to someone you love. And if you love someone, sometimes a second chance is the best gift that you can give yourself. ஒரு ஸ்விக்கி டெலிவரியே சொன்ன டைமுக்கு வரலன்னா வைங்க, அவ்வளோ கூப்பன்ஸ் தராங்க. எதுவுமே கரெக்டான டைம் கிடைக்கலனா வேஸ்ட் தான். You will never know how long people are with us, and you cannot take a chance to mess up with the most amazing experience of love just because something happened, something stupid happened. Just because you can't admit it, just because ego குறுக்குல வந்துருச்சு, இதனாலலாம் லவ் விட்டு கொடுக்கவே கூடாது. Forgiveness is the foundation of a meaningful relationship. நம்ம கமல் சொன்ன மாதிரி தான், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். சாரி சொல்ல அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு வைங்க, all you have to do is press the pause button, go down your memory lane, and the wonderful memories, the things you have done for each other, the effort you have put to stay with the other person, அது உங்களுக்கு மோட்டிவேஷன் தரும். என்ன ஆனாலும் லைஃப்ல இவ்வளோ விடக்கூடாது, அவர் இவங்க கிட்ட இப்படியே இருந்துடணும் அப்படின்னு அது நமக்கு சொல்லும். யூ ஆர் ஹூ யூ ஆர் டுடே பிகாஸ் ஆஃப் தெம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த தாட் வந்துட்டா போதும், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் சண்டே முடிக்கணும்னு தோணும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். நம்ம தப்பு பண்ணிட்டோன்ட்டு உணர்ந்து ஃப்ரம் யுவர் ஹார்ட் அப்பாலஜைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டியர் ட்ராப் கண்ணோரமாக வரும். அதுவே சாட்சி. இந்த எபிசோட் இஸ் ஷார்ட்டர் than the previous one, ஸோ எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்னு ப்ளீஸ் கிவ் அவுட் யுவர் காமெண்ட்ஸ். அண்ட் பிஃபோர் we wrap things up, always remember, you are not defined by your mistakes. You are defined by how you redeem yourself. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆர்குமெண்ட் எஸ்கலேட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ண வேண்டிய இடத்துல தப்பு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். we have to own ourselves. ஸோ இப்போ I have to own up to myself and the things that I have done or I may have done. சீரியஸாக வேணும்னே நான் எதுவும் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக some of you could have been disappointed or hurt because of my actions, and for a fact I know that there are a few. இப்போ சொல்கிறேன், I would like to redeem myself. I am sorry. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக திரும்ப நடக்காது. அண்ட் எப்பவுமே இது ஒரு 2-way ப்ராசஸ் தான். என் சைட்ல இருந்து நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். நான் இட்ஸ் அப் டு யூ. அண்ட் கேட்குறவங்க எல்லாருக்குமே கூட தான். எவ்வளோ நாள் அந்த மொக்க சண்டே நினச்சி பேசாமல் இருக்க போறீங்க? இட்ஸ் யுவர் டர்ன். ஸோ இந்த எபிசோட் கேட்டதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு சாரி சொல்கிறதுல பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு. ஏன்னா என்னோட என்விரான்மெண்ட் அப்படி, நான் வளர்ந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி. நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நம்பிக்கை போயிடுச்சுன்னு என்ன சொல்லுவேன். பிகாஸ் நான் சாரி சொன்ன இடங்கள்ல அது ஏற்றுக்கப்படாமல் இருந்திருக்கு. நான் மனசார இறங்கி தப்பை உணர்ந்து சாரி கேட்டால் கூட அது ஏற்றுக்கப்படாமல் இருந்திருக்கு. அதனால சில சமயம் சாரி சொன்னா கூட என்ன ஆகிட போகுதுன்ற மாதிரி தாட்ஸ் வந்ததுனால சாரி மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் நம்பிக்கை வருமானு கேட்டால் வரலாம், வராமலும் போகலாம். நான் சொன்னது கரெக்டாக இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதே மாதிரி யஷன் சொன்னது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஜஸ்ட் அ பர்சனல் ஒப்பீனியன். ஹோப் உங்களுக்கும் இந்த எபிசோடில் ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம்.
அண்ட் யூ மே ஆல்சோ ஹாவ் யுவர் பர்சனல் ஒப்பீனியன். நீங்களும் அந்த பதிவு செஞ்சால் நல்லாயிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் சோஷியல்ஸ் இருக்கும். இஃப் யூ ஆர் லிஸ்னிங் டு திஸ் ஆன் யூடியூப், கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இஃப் யூ ஆர் லிஸ்னிங் டு திஸ் ஆன் ஸ்பாட்டிஃபை, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல டாப்பிக்கோட வில் மீட் யூ. Until then, bye-bye.